அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரைஸ் ஃப்ளோர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை கொட்டி நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். வறுத்த மாவு வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அரை கப் அரிசி மாவு நம்ம எடுத்துருந்தோன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ மாவு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு இதை ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பதத்தில் வந்துடும். மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. இது போல் நல்லா சாஃப்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிக்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனெலாம் போய் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு சேர்த்துருங்க. கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதையும் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சுண்டல் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா கொண்டக்கடலை வச்சு குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் கொஞ்சம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து நல்லா ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அரை கப் மாவில் நீங்கள் 5லேருந்து ஒரு 6 வரைக்கும் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சதுக்கப்புறமா கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா அழுத்தி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும். ஃப்ளாட்டாக வந்ததுக்கப்புறமா ஓரங்களை மட்டும் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஓரங்கள் கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து உள்ளார வச்சுக்கலாம். உள்ளார வச்சுட்டு இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவையுமே மேலே நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். இதை லைட்டாக இப்போ நம்ம உள்ள கையில் வச்சு தட்டி விட்டோன்னா கட்லெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இது எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி பேனில் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணதெல்லாம் உள்ளார சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உள்ளார வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது வெந்து வரட்டும். ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப குறைவான ஆயிலில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருகி போய்டும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க.
ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா மேலே ஒரு கிறிஸ்பினஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அரிசி மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக எதுவுமே செய்ய தேவையில்லை. உள்ளார ஸ்டஃபிங் வச்சு நம்ம செஞ்சுருக்கிறதுனால இது அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.